அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியை விட்டு விலகும் சனியால் நீங்கள் இமாலய வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தில் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். 200% உறுதி என்ற வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு கேந்திர பலம் பெற்றிருக்கிறாருங்க. 10ஆம் இடமாகிய தொழில் ராசியை பார்வையிடுவதால் இந்த வாரத்தில் தொழில், உத்தியோகம், ஜீவனம் சிறப்பாக இருக்குங்க. பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய கடன்கள் வசூலாகிவிடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுக்கும் வாய்ப்பு ஏற்பட இருக்கு. உத்தியோகம், தொழிலில் செல்வாக்கு உயர இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இருக்கீங்க. அதே போல் முகம் தெரியாத ஒருவர் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. குழப்பம் நீங்கி தெளிவான வழி கிடைக்க இருக்கு. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஆதாயம் உண்டு. வீடு விற்பனை, இட விற்பனையில் நல்ல ஒரு லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. சிலர் புதிய இடங்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். அதே போல மீனராசினியர்கள் இடம் வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு முறைக்கு 2 முறை ஆவணங்களை சரிபார்த்து அதற்கு பிறகு அந்த இடத்தையோ நிலத்தையோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் ஆவணத்தில் கையெழுத்திடும் போதும் அதிக கவனத்தோடு இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. இத்தருணங்கள்ல முட்டி வலி, தோள்பட்டை வலி போன்ற உபத்திரவங்கள் அதிகரிக்குங்க. மனைவி அல்லது கணவனின் உடல்நிலையில் ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்த ஜாக்கிரதையாக இருங்க. உணவு உண்பது, ஓய்வெடுப்பது போன்ற விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் வேளாவேளைக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சித்து செயல்படுத்தும் போது எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களுக்கு மிக முக்கிய கிரகமான சனி பகவான், அதாவது எல்லோராலும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 6/3/2026 தேதியான அன்று உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகிறாருங்க. எனவே இப்போது ஏழரை சனியினுடைய ஜென்ம சனி தொடங்கிவிட்டது. மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஜென்ம சனி என்பதால் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் ராசிநாதன் குரு என்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடுங்க. இருப்பினும் எந்த ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அவ்வப்போது வழிபாடு மேற்கொள்ளுங்க. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு, அதாவது சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை குறையுங்க. உறுதிப்படுத்தப்பட்ட சில காரியங்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாம். விரோதங்கள் வளராமல் பார்த்து கொள்ளுங்க. சனியினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு 2 முறை செய்யும் சூழல் உருவாக இருக்கு. சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பு வந்து சேருங்க. சனி பகவான் வழிபாடும் விரதங்களும் நன்மைகளை வழங்க இருக்கு. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வந்து சேருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். கவனம் தேவைங்க. பெண்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டுங்க. வரவும் செலவும் சமமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும்
எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய், தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்க தாங்க செய்யும். எனவே சுப விரயமாக அதை மாற்றிக்கொள்வது நல்லது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றலாங்க. வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய முயற்சியில் ஆர்வம் காட்டலாங்க. முன்னோர் கட்டி வைத்து சிதிலமடைந்த கோவில்களை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்குங்க. குறிப்பா வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை, அதனால் லாபமும் ஒரு சிலருக்கு நிச்சயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வருகிறார். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் வகை கிரகம் ஆவார். எனவே இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைகிறது. எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. லாப நோக்கத்தோடு பழகியவர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேர இருக்கு. சகோதர வர்க்கத்தின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க. எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று மனதை வாட வைக்கலாம். இத்தருணங்கள்ல நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலை அதிகரிக்குங்க. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சுகஸ்தானம் சஞ்சரிப்பதால் சுகக்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். தாயினுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால இந்த வாரம் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. உறவினர் பகை உருவாகலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக செய்யும் நேரம் எதுங்க. அனைத்திலும் தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். சனி குரு ஆகிய 2 கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. தசாபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிலர் தற்போதுள்ள வீட்டை விட வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. விற்பனை படிப்படியாக உயர இருக்கு. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு சிறந்த காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல இந்த வாரம் அனுகூலமான ஒரு வாரமாக இருப்பதால் சக கூட்டாளிகளின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்குங்க. பல தொழில் அதிபர்களுக்கு வெளிநாடு சென்று வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. கிரகநிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பமாகும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் பசுக்களுக்கு உணவளித்து வந்தால் எத்தகைய தோஷமானாலும் பகலவனை கண்ட பனி போல் விலகி ஓடிவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.